முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். ஹாய், வெல்கம் டு டீனா ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாம்பூர் ஸ்டிச். ஒரு திலகம் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதை ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. சென்டரில் லைன் போட்டுக்கோங்க பென்சில் வச்சு. இந்த தாம்பூர் ஸ்டிச்சில் நான் 2 மெத்தட் சொல்லித்தர போகிறேன். முதல்ல ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படின்னு பாருங்கள். சென்டரில் கோடு போட்டுக்கோங்க. நம்ம போடுறது செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஆனால் செயின் ஸ்டிச்சை ரொம்ப நெருக்கமாக போடணும். அந்த கிளாத் தெரியாத அளவுக்கு நெருக்கமாக போடணும். இப்போ த்ரெட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, செயின் ஸ்டிச் போட தெரியலன்னா சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஆரி ஒர்க்கில் செயின் ஸ்டிச்சும் நாட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் ரெண்டுமே என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டிருக்க லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம போடுற ஸ்டிச் நெருக்கமாக இருக்கணும். இப்போ ஒரு லைன் போடுறோம்னா அடுத்த லைன் அதை ஒட்டியே நம்ம ஆரம்பிக்கணும். அப்படின்னா தான் கேப் இல்லாமல் இருக்கும். இது நம்ம ஃபேஸ் ஃபில்லிங்க்கெலாம் இந்த ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணுவோம். மேலே லாஸ்ட்டாக போகும்போது குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கீழேயும் அதே மாதிரி லாஸ்ட்டில் போட்டு நெக்ஸ்ட் ரிவர்ஸில் வரும்போது குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பெருசாக போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி முடிச்சு விழுந்த மாதிரி வரும். அதுக்காக குட்டியாக போட சொல்கிறேன். குட்டியாக போட்டிங்கன்னா லாக் விழுந்த மாதிரி ஆயிரும். நான் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் உள்ள எல்லா வீடியோவுமே என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஃபுல்லாகவே நான் ஆன்லைன் கிளாஸில் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா மேலே தெரியுற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. இந்த ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச், தாம்பூர் ஸ்டிச், இன்னொரு லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச். நம்ம த்ரெட் ஒர்க்குக்கு நிறையா யூஸ் பண்ணுறது இந்த ஸ்டிச்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், நான் போட்டிருக்கிறதுல கிளாத்து தெரியவே இல்லை. எவ்வளோ நெருக்கமாக போட்டிருக்கேன்னு பாருங்கள். அந்த மாதிரி போடணும். நம்ம கேப் விட்டு போட்டோன்னா அந்த கிளாத்து தெரியும், பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அதனால் நல்லா நெருக்கமாக போடணும். நம்ம ஃபேஸ் ஃபில்லிங்க்கெலாம் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம கேப் விட்டு போட்டால் அந்த பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அந்த த்ரெட்டோட ஷைனிங்லாம் தெரியாது. அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். அதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இந்த ஸ்டிச்சில் உங்களுக்கு செயின் ஸ்டிச்சும் நல்லா ப்ராக்டிஸ் ஆயிரும். ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம செயின் ஸ்டிச் தான் போடுறோம். நல்லா நெருக்கமாக போடணும். கேப் விடாமல் போடுங்க. இது நம்ம த்ரெட் ஒர்க் வச்சு ப்ளவுஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃப்ளவரோ இல்லைன்னா நம்ம சாரியில் உள்ள டிசைன் என்ன மாங்காய் டிசைன் இருக்கலாம், என்ன டிசைன்னாலும் இருக்கலாம். அதே மாதிரி டிசைன் நம்ம போடுறப்ப அந்த டிசைனில் இந்த ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணோம்னா ஃபுல்லாகவே ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். பார்க்க அழகாக இருக்கும். ஆரி ஒர்க்குக்கு எண்டு நாட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாட் போடும்போது நல்லா பார்த்து போடுங்க, கவனமாக போடுங்க. போட்டு முடிச்சுட்டு கீழே உள்ள த்ரெட்டை இழுத்து பாருங்கள். நீங்கள் ஒழுங்காக போடலைன்னா அப்போவே பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் இழுத்து பார்க்காம விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஒர்க் பாதி போட்டுட்ருக்கும்போது நீங்கள் முன்னாடி போட்டிருந்தது பிரிஞ்சு வந்துட்டுருக்கும். அது திரும்ப நீங்கள் போட வேண்டியது இருக்கும். அதனால் ஸ்டார்டிங்லேயே நாட் போட்டுட்டிங்க அப்படின்னா கீழே உள்ள த்ரெட்டை இழுத்து பார்த்துக்கோங்க. ஒழுங்காக போடலைன்னா அப்போவே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லிகிட்டு இருக்கேன், நாட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெரிய பெரிய டிசைன்லாம் போடும்போது நாட் போடுறத தவிர்த்து
நாட் போடாமல் ஒர்க் பண்ண பாருங்கள். ஏன்னா நிறைய இடத்துல நாட் வந்துச்சுன்னா நாட் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் நாட் போட முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஸ்டிச்சஸை போடுங்க. அதே மாதிரி ப்ளவுஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பேக் சைடில் அந்த நம்ம போட்டிருந்த ஸ்டிச்சஸ்லாம் தெரியும்ல, அது ஃபுல்லாகவே வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் போட்டிருக்க ஒர்க் வந்து பிரிஞ்சு போகாது. ஏன்னா இதுக்கு மேலே லைனிங் கிளாத் போட்டு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேக் சைடு ஃபுல்லாகவே நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடுறதுனால அது எப்போவுமே பிரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸே இல்லை. அதனால் நீங்கள் ப்ளவுஸு போட்டு முடிச்சுட்டு எதில் போடுறீங்களோ, நெக்கில் போட்டாலும் சரி, ஸ்லீவில் போட்டாலும் சரி, எதில் போட்டாலுமே அதோட பேக் சைடில் ஃபுல்லாகவே வந்து லைட்டாக போடுங்க. ரொம்ப டார்க்காக போட வேண்டாம். லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூவை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா, எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா எப்போவுமே நாட் வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இதை நான் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு நாட் போட்டு முடிக்க போகிறேன். இதை நம்ம வந்து போட்டுட்டு அதை வந்து லாஸ்ட்டில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அவுட்லைனுக்காக செயின் ஸ்டிச் போடுவோம். அடுத்த மெத்தடில் ஸ்டார்டிங்லேயே அவுட்லைனுக்காக செயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலேயே வந்து ஸ்டிச் போடுவோம். பாருங்கள் எப்படி போடணும்னு. நாட் போடுறது இல்லைன்னா பாருங்கள், த்ரெட்டை இழுத்து விட்டு ரொட்டேட் பண்ணி முன்னாடி போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு உள்ளே நீடில் விட்டு அந்த த்ரெட்டை நீடிலுக்கு கீழே வர மாதிரி இழுத்து கீழே உள்ள நூலை பிடிச்சி இழுக்கணும். டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ அவுட்லைனுக்காக செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்டிச்சுமே இருக்குது. அதனால் செயின் ஸ்டிச்சில் நல்லா கவனம் செலுத்துங்க. நிறையா டைம் போட்டு பாருங்கள். நீங்கள் எல்லா ஷேப்புமே வந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் ஆயிரும். இந்த ஸ்டிச்லாம் நீங்கள் போடும்போது செயின் ஸ்டிச்சில் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிருப்பீங்க. ஏன்னா எல்லா ஸ்டிச்சுக்குமே வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு டிசைன் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட தெரியலை அப்படின்னா என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பேசிக் செயின் ஸ்டிச்னு அப்லோட் பண்ணியிருப்பேன். தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இப்போ நாட் போட தெரிலனா இப்போவும் நாட் போடுவேன் பாருங்கள். த்ரெட்டை நல்லா இழுத்துட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி நம்ம முன்னாடி போட்டிருக்க செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளே நீடில் விட்டு நீடிலுக்கு மேலே இருக்க நூல் வந்து நீடிலுக்கு கீழே கொண்டு வந்து கீழே உள்ள நூலை, அதாவது கிளாத்துக்கு கீழே உள்ள நூலை பிடிச்சி இழுக்கணும். அப்படி இழுக்கும்போது நாட் விழுந்துடும். இப்போ ஒரு மெத்தட் முடிஞ்சு இன்னொரு மெத்தட் எப்படி போடணும்னு பாருங்கள். அதுக்கும் ஒரு திலகம் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதை ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு அவுட்லைனுக்காக செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட் வந்து 2 மெத்தடுமே தனித்தனியாக போட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு திலகம் ஷேப் போட்டு அதில் ஹாஃபாக பிரித்து ஒரு மெத்தட், இன்னொரு ஹாஃபில் இன்னொரு மெத்தட் அப்படி போடுங்க. என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நான் வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து என்ன ஷேப் போடணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மியூட் பண்ணி வச்சுட்டு எப்படி போடுறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அன்மியூட் பண்ணி வாய்ஸில் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க. அந்த நம்ம போடுற ஷேப்பில் வந்து அந்த எட்ஜு வரப்போ வந்து என்ன பண்ணணும்னா அதோட ஆப்போசிட் சைடில் ஒரு குத்தி நெக்ஸ்ட்டு திரும்ப போட வேண்டிய ஸ்பேஸ்க்கு போகணும். இது வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பேசிக் செயின் ஸ்டிச்லேயே நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் போட்டு அதில் எட்ஜி போடுற மாதிரி நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா திரும்ப இன்னொரு டைம் இதில் போடுறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா பேசிக் செயின் ஸ்டிச்சில் போய் பாருங்கள். அதில் நான் அந்த எட்ஜி எல்லாமே போட்டிருப்பேன். என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அவுட்லைன் போட்டாச்சு. அவுட்லைன் போட்டு நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டர்லேயே ஸ்டார்ட் பண்ணி நம்ம போடுற ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்க செயின் ஸ்டிச்சுக்கு வெளியே வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் போடணும்.
அதாவது மேலேயும் நம்ம கொண்டு போகிறது வெளியில் போட்டு திரும்ப கீழே கொண்டு வரும்போதும் செயின் ஸ்டிச் அவுட்லைனுக்காக போட்டுக்க செயின் ஸ்டிச்சுக்கு வெளியில் வரைக்குமே நம்ம போடணும். இதையும் நம்ம வந்து நல்லா நெருக்கமாக போடணும். ஸ்டிச் வந்து பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உங்களோட விருப்பம்தான். ஆனால் போடுறது வந்து நல்லா நெருக்கமாக போடணும். முதல்ல போட்டிருக்க செயின் ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே நல்லா குத்தி எடுங்க. அப்படின்னா தான் நல்லா நெருக்கமாக வரும். கீழே இருக்கிற ஒயிட் கலர் கிளாத்தோ நீங்கள் என்ன கலர் கிளாத் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கிளாத் வந்து நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சுக்கு கீழே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச்சை அவ்வளோ நெருக்கமாக போடணும். பாருங்கள், மேலே போகும்போது அந்த நம்ம போட்டுக்க செயின் ஸ்டிச்சுக்கு வெளியில் தான் குத்தி திரும்ப ரிவர்ஸில் வரணும். அதே மாதிரி கீழே கொண்டு வரும்போதும் நம்ம போட்டிருக்க செயின் ஸ்டிச்சுக்கு வெளியில் குத்தி உள்ளே வரணும். நம்ம முதல்ல போட்ட மெத்தடுக்கும் மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது தான். மற்றபடி நம்ம வந்து ரெண்டுலேயுமே செயின் ஸ்டிச் தான் போடுறோம், நெருக்கமாக போடுறோம். அதில் வந்து முதல்ல அவுட்லைன் போடலை, நம்ம போட்டு முடித்து லாஸ்ட்டாக அவுட்லைன் போட்டோம். இந்த மெத்தடில் வந்து ஸ்டார்டிங்லேயே அவுட்லைன் நம்ம போட்டுட்டு அந்த அவுட்லைனுக்கு வெளியிலையும் வர ஸ்டிச்சு நம்ம போடுற ஸ்டிச் வந்து அவுட்லைனுக்கு வெளியில் போட்டு உள்ளே வர மாதிரி தான் நம்ம போட்டுட்ருக்கோம். பாருங்கள், நெக்ஸ்ட் இது நம்ம போட்டு முடித்து அவுட்லைனும் போட்டுக்கலாம். அவுட்லைனுக்காக செயின் ஸ்டிச் போட்டாலும் சரி, நம்ம இல்லைனா நீங்கள் பீட்ஸ் வச்சோ எந்த மாதிரினாலும் நீங்கள் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஸ்டிச்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறது, ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். த்ரெட்டு நல்ல த்ரெட்டாக பார்த்து வாங்குங்க. சில த்ரெட்டு வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கும், அது வந்து நம்ம நூலில் மாட்டும்போது பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் த்ரெட்டு நல்ல த்ரெட்டாக வாங்குங்க. ஊசி வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. அந்த முனை பகுதி வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வாங்குங்க. அப்படி இருந்தால் தான் நம்ம கீழே ஊசியை குத்தும்போது கீழே உள்ள த்ரெட் வந்து அதில் மாட்டும். இல்லைன்னா அந்த ஷார்ப் இல்லாமல் இருந்துச்சுன்னா வந்து நூல் வந்து நீடிலில் மாட்டாது. அதனால் பார்த்து வாங்குங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது த்ரெட்டு பாதியிலே முடிஞ்சு போச்சுன்னா, அப்படி இல்லாமல் த்ரெட் வந்து இடையிலையே வந்து கட் ஆகிட்டு, அதாவது கீழே உள்ள நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க த்ரெட்டு வந்து ஒரு த்ரெட்டு இருக்குது, இன்னொரு த்ரெட்டு கட் ஆகிட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா 2-3 ஸ்டிச்சை பிரித்து விட்டுட்டு திரும்ப நாட் போட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கிளாத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் கொஞ்சம் சுருக்கம் இருக்குது. இது வந்து நான் வேறு ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஃப்ரேமில் வந்து ப்ளவுஸ் போட்டுட்ருக்கிறதுனால இந்த ஃப்ரேம் யூஸ் பண்ணேன். இந்த ஃப்ரேமில் வந்து கிளாத் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதனால தான் வந்து அந்த சுருக்கம் உள்ளது. நம்ம வந்து கிளாத்தை நல்லா டைட் பண்ணி வச்சுருந்தா தான் அந்த சுருக்கங்கள்லாம் விழாது. இது எவ்வளோ தான் டைட் பண்ணாலும் எனக்கு வந்து இந்த ஃப்ரேம் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால இந்த பாருங்கள், அந்த கிளாத்லேயே உங்களுக்கு பாருங்கள், அந்த ஸ்டிச்சு வந்து ரெண்டுலேயுமே பாருங்கள், உங்களுக்கு அந்த கிளாத் வந்து சுருக்கி பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் வந்து நம்மளோட கிளாத் வந்து லூஸாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி இருக்கும். அதனால் எப்பவும் பண்ணும்போதுமே நல்லா கிளாத்தை இழுத்து விட்டு டைட் பண்ணிக்கோங்க. அப்படி ஃப்ரேம் வந்து உங்களுக்கு மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா வேறு ஃப்ரேம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. நாட்டில் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க. அப்படி இல்லைன்னா கமெண்டில் கேளுங்க. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சேனலில் ஏற்கனவே என் நாட்னு அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு என்ன ஷேப் என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டூலேருந்து வந்து இந்த ஸ்டிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஷேப் போடணும். அதுக்கப்புறமா தான் ப்ராஜெக்ட் பண்ணணும். என்ன ஷேப் போடணுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் சொல்கிற ஷேப்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் போட போகிறது வந்து ஒரு தாமரைப்பூ தான். அதாவது நம்ம வந்து திலகம் ஷேப்புக்காக அந்த இதுலேயே நம்ம வந்து ஒரு திலகம் ஷேப்பு மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு சைடில் உள்ள 4 இதழ் வந்து ஹாஃப் சைஸில் இருக்கிற மாதிரி உள்ளது. அப்புறமா 2 ரவுண்ட் ஷேப். இவ்வளவுமே இந்த ஒரு பிக்சர்லேயே நீங்கள் வந்து பண்ணிடுவீங்க. இந்த ஒரு பிக்சர் வந்து நீங்கள் ஷேப் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு டைரெக்டாக ப்ராஜெக்ட் பண்ணிடலாம். உங்களோட ப்ராஜெக்ட் வந்து A4 சைஸ் பேப்பர் ஃபுல்லாக வர மாதிரி இருக்கணும். மேக்ஸிமம் பேப்பர் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். சின்னதாக பண்ணாதீங்க, பெரிய இமேஜாக எடுத்து பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உங்களோட பிக்சரையே நீங்கள் வந்து டூன் ஆப்பில் சேஞ்ச் பண்ணி உங்களோட பிக்சரே ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பிக்சர்னாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஃபேஸ் ஃபில் பண்ணுற மாதிரி உள்ள பிக்சராக இருக்கணும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்க்க நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.